What's up ladies and gentlemen, boys and girls, welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். மசாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்களோட வேல்யூபிளான மணியையும் டைமையும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்க்கலாமா, ஒர்த்தா இல்லையா, என்ன ஏதுன்னு டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel, kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. Movie reviews, movie recommendations and a lot of talk about movies. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்தது smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். சோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன், ராவ் ரமேஷ், ரீத்து வர்மா, அன்ஷு அம்பானி, முரளி சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஸ்ரீநாதா ராவ் நக்கினா. ட்ரிக்கி நேம், ஐ ஹோப் ஐ காட் இட் ரைட். படத்தோட ரைட்டர்ஸ் ரெண்டு பேருங்க, பிரசன்ன குமார் பெசாவாடா அண்ட் சாய் கிருஷ்ணா. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நிசார் ஷஃபி, எடிட்டர் சோட்டா கே பிரசாத் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு லியோன் ஜேம்ஸ். இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கம் சினாப்சிஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துடலாம். ராவ் ரமேஷும் சந்தீப் கிஷனும் ஃபாதர் அண்ட் சன். சந்தீப் கிஷன் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சோ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல கிட்டத்தட்ட பேச்சுலர்ஸ் மாதிரி கோ எக்ஸிஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்புறம் சந்தீப் கிஷனுக்கு வயசாயிடுச்சு, பொண்ணு பார்க்கணும், நம்ம ஃபேமிலியா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கிஷனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல எல்லாம் பொம்பளையே இல்லாத வீட்டுல எப்படி எங்க பொண்ணு நாங்க கட்டி கொடுக்கறது, அங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா பேசுறதுக்கோ கொல்றதுக்கோ ஒரு உமன் யாருமே இல்லையே, அதனால நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ரிஜெக்ட் பண்றாங்க. சோ அதனால ராவ் ரமேஷ் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம பையனுக்கும் கல்யாணம் ஆயிடும்ல, சோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ ராவ் ரமேஷ் யாராவது லவ் பண்ணாரா, அவங்கள கல்யாணம் பண்ணாரா, சந்தீப் கிஷன் யாராவது லவ் பண்ணாரா, அவங்கள கல்யாணம் பண்ணாரா, அப்படி ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செட் ஆச்சுன்னா அது எல்லாமே ஒன்னா கம்பைண்டா ஒர்க் அவுட் ஆச்சா, என்ன ஏது அப்படின்ற கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். படத்தோட பிரமிஸே செமையா இருக்கு இல்லங்க. அப்பா பையன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிங்கிளாவே ஒரு வீட்ல இருக்கிறாங்க. பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் போது வீட்ல பொம்பளை இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றதுனால சரி நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டிசைட் பண்றாரு. பிரமிஸ், ஐ ஜஸ்ட் லவ் த பிரமிஸ். இந்த படம் ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னருங்க. காமெடி நல்லா படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸ் நல்லா சிரிக்கிறாங்க. படத்தோட டயலாக்ஸும் ரொம்ப நல்லா எழுதிருக்காங்க. குறிப்பா முரளி சர்மாவுக்கு அடியால் மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க. அவருக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாரு. அது எதையுமே ஒரு ப்ராப்பரா பண்ண மாட்டாரு. அதை பண்ணாம திரும்ப முரளி சர்மாவுக்கு போன் பண்ணி பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான கான்வர்சேஷன், அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிலேரியஸா இருந்தது. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட்டா இருந்ததுங்க. குவைட் எங்கேஜிங், நல்லா ஜாலியா போச்சு. படத்தோட இன்டர்வல் பிளாக் சூப்பர்பா இருந்ததுங்க. அது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இன்டர்லிங்க் பண்ணி நல்லா ஒரு சூப்பரான அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி வெரி நைஸ் இன்டர்வல் பிளாக். அப்புறம் படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சந்தீப் கிஷன், he looks fit, ஸ்டைலிஷா இருக்காரு, டான்ஸ் சூப்பரா பண்றாரு, ஃபைட் சூப்பரா பண்றாரு, நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. ராவ் ரமேஷ் இந்த படத்துல ஒரு கலக்கி இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ரோல் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் மாதிரி சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கலர்ல அவரை நான் பார்த்ததே இல்ல. இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு see him in such a role. அப்புறம் ரீத்து வர்மாவா இருக்கட்டும், அன்ஷு அம்பானியா இருக்கட்டும், முரளி சர்மாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரோலை நல்லா பண்ணிருக்காங்க. முரளி சர்மா இன் பர்டிகுலர் அவர் ஒரு மாதிரி குதர்க்கமான ரோல்ஸ் எல்லாம் தெலுங்கு சினிமால நிறைய எடுத்து பண்ணுவாரு. இந்த படத்துலயே அது மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு வியர்ட் ரோல். ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிறதுலே பேரானந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழி வாங்குறது தான். அது எப்படி பழி வாங்குவாருன்னா வித்தியாசமா பழி வாங்குவாரு. யாராவது அவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு அவரோட வீட்டுல வேலைக்கு வச்சு வாழ்க்கை ஃபுல்லா வச்சு செய்வாரு. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ல சூப்பர்பா பண்ணிருக்காரு. அப்புறம் படம் டெக்னிக்கலி நல்லா இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு லியோன் ஜேம்ஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த கதைக்கு என்ன தேவையோ ஃபன்னியான இடங்கள்ல ஃபன்னியா, ரொமான்டிக்கான இடங்கள்ல ரொமான்டிக்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஒரு டிபிக்கல் தெலுங்கு படத்துல வரா மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா, விஷுவலாவும் பார்க்க நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா வைபா இருக்கு, டான்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லெட் டவுனுங்க. நல்ல ஒரு சூப்பர்பான இன்டர்வல் பிளாக் வச்சுட்டு செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்தா வெரி வெரி டிசப்பாயிண்டிங். இந்த கதையை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு தெரியாம ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. The story in second half felt like it was all over the place. இஷ்டத்துக்கு நிறைய டைரக்ஷன்ல கொண்டு போயிருந்தாங்க. எதுவுமே பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, எங்கேஜிங்கா இல்ல. நிறைய இடங்கள்ல போர் அடிச்சுது. டேய் ஏன்டா சும்மா வளவலன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அப்புறம் படத்தோட ஷார்ட் கம்போசிங்க பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் வந்து சீரியல் மாதிரி இருந்ததுங்க. குறிப்பா ரீத்து வர்மா, அன்ஷு அம்பானி, முரளி சர்மா வீட்ல நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹிந்தி சீரியல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்புறம் படத்துல நிறைய சீன்ஸ் இல்லாஜிக்கலா ஃபீல் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சந்தீப் கிஷனும் அவங்க அப்பா ராவ் ரமேஷும் ஒரு சீன்ல அவங்க ஆளுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது டே அவ்வளவு கூட நோட்டீஸ் பண்ணாம எடுத்துட்டு போவீங்க, தெரிஞ்சுதாண்டா எடுத்துட்டு போனீங்க, அப்புறம் இப்படி நடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் படத்துல ஒரு சில இமோஷன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்ஷு அம்பானி திடீர்னு சந்தீப் கிஷனை கூட்டிட்டு போய் ஒருத்தர் அடிக்கணும், நீ தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஏன்னா நீ தான் என் பையன் அப்படின்னுவாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து அன்ஷு அம்பானி. சோ அந்த கான்டெக்ஸ்ட்ல இவங்க அம்மா முறை வேணும், அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் என்ன அதுல ஒர்க் அவுட் ஆகல, என்ன ஃபோர்ஸ்டா இருந்ததுன்னா அப்படி அவங்க சொன்ன உடனே சந்தீப் கிஷன் பயங்கரமா கண் கலங்கி உடனே இமோஷனல் ஆகி அம்மா சொன்னா நான் உடனே அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலைங்க. ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்தது. அந்த எமோஷனும் சரி, அந்த சீனும் சரி, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ஃபோர்ஸ்டா ஸ்கிரிப்ட்ல திணிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட லவ் தான் சக்சஸ் ஆகும் அப்படின்னும் போது ராவ் ரமேஷும் சரி சந்தீப் கிஷனும் சரி என் லவ் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு திடீர் தியாகிகள் ஆகுறது பாக்குறதுக்கு கொஞ்சம் அமெச்சூரா இருந்தது. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளேல ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்குங்க. அப்புறம் படத்தோட சாங்ஸ் பாக்குறதுக்கு விஷுவலா நல்லா இருந்தாலும் வைபா இருந்தாலும் சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் ஸ்கிரிப்டுக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணலைங்க. சும்மா சாங்ஸ் வைக்கணுமே, ஒரு தெலுங்கு படம்னா ஒரு 4 பாட்டு வைக்கணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்டா சாங்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 சாங் சும்மா வைக்கணுமே வச்சு ஒரு நிமிஷத்துல பாட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த 2 சாங்ஸ் வைக்காமலே இருந்திருக்கலாம், இன்னும் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கும், கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நல்லா இருந்ததுங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் as a பேக்கேஜ் இந்த படம் எனக்கு பாக்குறதுக்கு ஆவரேஜா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட மச் பெட்டரா பண்ணிருக்கலாம். This is my honest opinion. Hope you like my review. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. See you.